உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவன் மேல எனக்கு கோவம் இருந்துச்சு, நான் தான் அவனை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னேன். நீ எத்தனை தடவை கேட்டாலும் யாரு வந்து கேட்டாலும் நான் அதை தான் சொல்லுவேன். அதுதான் உண்மை. சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காது. அவன் உனக்கு என்னடி என் மேல அவ்வளவு ஆக்குற? அதான் எல்லாம் முடிஞ்சிச்சுல, போக வேண்டியதானே. சும்மா என்ன காப்பாத்துறானோ. இப்போ உன்னை எவனாச்சும் ஒருத்தன் வந்து கொல்லணும், அதுக்கும் பழி நான் தான் ஏத்துக்கணும். காலத்துக்கு நான் ஜெயிலே கிடக்கணும். அதான ஆசை. அதுக்கு தானே இப்படிலாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க நீ. அப்போ உன்னை நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்பதான் நான் இவ்ளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? ஆமா. இதுக்கு வேற என்ன அர்த்தம்? ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கணும். இவதான் என்னமோ உலகத்திலே இல்லாத அறிவாளி மாதிரி கண்டுபிடிக்க கிளம்பிட்டான். ஆமா, நீ என்ன தைரியத்துல போயிட்டு இருந்த? கொஞ்சம் லேட்டா இருந்தா இந்நேரம் உன்னை காலி பண்ணிருப்பானுங்கடி. ஆமா, கொன்னு இருப்பாங்கதான். ஆனா எதுக்கு கொல்லணும்? யார் அவனுங்க? எதுக்காக என்ன கொல்ல வரணும்? அவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? யார் அவங்கள அனுப்பி வச்சாங்க? சொல்லு. நீதான் எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுங்கிற முடிவோடு இருக்கியே. அட்லீஸ்ட் இந்த உண்மையை சொல்லண்டா. வந்தவங்க யாரு? இந்த கேஸுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு நான் தேடுறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க என்ன ஏன் கொல்ல வரணும்? அப்போ இந்த கேஸ் பின்னாடி யாரோ இருக்காங்க, அதானே உண்மை? சொல்லு மாறா, யார் அவங்க? ஏய், அவனுங்க யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். அவனுங்க உன்னை குறி வைக்கிறானுங்கன்னா நீ போற ரூட் தப்பு. நீ அவங்க வழியில போக கூடாது. அதுக்கான எச்சரிக்கை தான் அது. தயவு செஞ்சு இதுல இருந்து ஒதுங்கிக்கோ, அவ்வளவுதான். முடியாது. மாமள காது மேல வச்சன்னு வைக்க. பைத்தியமாடி உனக்கு. உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்கோம் இந்த வேலையெல்லாம் நீ பாக்குற? இப்பவே டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு தரேன். இப்பவே என்னை விட்டு மொத்தமா போயிடு. வர வர உன்னை பார்த்தாலே வெறுப்பு தான் வருது. என்ன சொன்னாலும் கேட்கறதே இல்ல. தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு அந்த ரவுடிகள்கிட்ட மாட்டிக்க பார்த்த. இப்போ இப்படி ஒரு ஆக்சிடென்ட் வேற. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது என் விஷயத்துல தலையிடாத, ஒதுங்கிக்கன்னு? கேட்கவே மாட்டேன். ஏதோ நான் கூட இருந்தனால சரியா போச்சு. நீ தனியா வரும்போது இப்படி ஆயிருந்துச்சுன்னா, போலீஸ் கேஸ் ஆயிருந்துச்சுன்னா யாருக்கு பிரச்சனை? பாவம், வயசான ஆளு. அவருக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? இதெல்லாம் உனக்கு ரொம்ப இயல்பா வருதுல? என்னது? இல்ல, தப்புன்னு எனக்கு பதிலா நீ பழி ஏத்துக்கிட்டியே, அதுக்கு சொன்ன. பின்ன வேற என்ன பண்ண சொல்ற? ஓரமான என்ன வேடிக்கை பார்க்க சொல்றியா? இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் வீட்டுல சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? பாவம், மாமால இத கேட்டாருன்னா நெஞ்ச பிடிச்சு உட்காந்துருவாரு. நானும் உங்களை என்னமோ சாதாரணமா தான் நினைச்சிட்டேமா. ஆனா சைலண்டா இருந்துகிட்டு என்னென்ன வேலை பார்த்திருக்கீங்க. அது எப்படி? யார்கிட்ட பேசினாலும் எனக்கு 3 பசங்களும் ஒண்ணுதான். அந்த பசங்களுக்காக தான் நான் உயிரோடவே இருக்கேன். இவங்க எல்லாம் எனக்கு வாழ்க்கையே இல்ல. என் வாழ்க்கையவே அந்த 3 பசங்களுக்காக தான் நான் அர்ப்பணிச்சிட்டேன். அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுனீங்கம்மா. ஊரே உங்களை எவ்வளவு பெரிய தியாகின்னு நினைச்சிட்டு இருந்துச்சு. நான் கூட உங்களை அப்படிதான் நினைச்சேன். ஆனா பாருங்களேன், உண்மை என்னவோ வேறையா இருக்கு. உங்களுக்கு 3 பசங்களாம் முக்கியம் இல்லம்மா. ஒரே ஒரு பையன் தான் முக்கியம். அந்த ஒரு பையனுக்காக நீங்க இன்னொரு பையனையும் பலி கொடுக்க தயாரானவங்க தானே நீங்க. இரா, என்ன பேசுற நீ? நான் என்னம்மா செஞ்சேன்? ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? அம்மா அம்மா, என்னம்மா எதுக்கு இவ்ளோ பதட்டப்படுறீங்க? இந்த பதட்டத்திலே தெரியுதேம்மா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்கும்னு. உண்மை? நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு புரியுதுல? எனக்கு எல்லாம் தெரியுமா. வீரா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கமா? தப்பாதாமா புரிஞ்சுகிட்டு இருந்தேன். இத்தனை நாளும் நான் தப்பாதான் புரிஞ்சுகிட்டு இருந்தேன். மாறன உங்களை எல்லாருமே நான் தப்பாதான் புரிஞ்சுகிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு எல்லாமே தெளிவாயிருக்கு. அவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக திரும்ப திரும்ப பழி ஏத்துட்டு இருக்கான். அப்ப கூட தோணுமா, என்னமோ இவன் தான் பெரிய இயேசுநாதர் போல, உலகத்துல இருக்கிற எல்லாரோட பாவத்தையும் தான் சுமப்பான்னு சுத்திக்கிட்டு இருக்கான்னு. ஆனா எனக்கு இப்பதான் புரியுது,
அவனை அந்த மாதிரி ஒருத்தனா நீங்க ரொம்ப அழகா வளர்த்திருக்கீங்கம்மா. ஏதோ கோவிலுக்கு நேர்ந்து விட்ட ஆடு மாதிரி அவனை இந்த குடும்பத்துக்கு நேர்ந்து விட்டு இருக்கீங்கல்ல. மாற திருட்டு பழி ஏத்துக்கிட்டாலமா, பேக தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறேன்னு கிளம்புனானே, எப்படியும் நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. அன்னைக்கு உண்மையிலே திருடினது ராகவன் மாமா. அத நான் என் கண்ணால பார்த்தேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்க அதை பத்தி பேசியிருக்க மாட்டீங்கல்ல. எல்லா நேரமும் என்னமோ மாறன் தான் என் உசுரு, அவன் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்றவங்க நீங்க. ஆனா இந்த மாதிரி அவனுக்கு ஏதாவது பிரச்சனை எல்லாம் வரும்போதெல்லாம் அப்படியே சைலண்டா அமைதியா கப்சிப்னு ஆயிடுறீங்கல்ல. ஏமா வீரா, வீரா, இதெல்லாம் யாரை காப்பாத்த செய்யறீங்க? வீரா, நான் என்ன சொல்லுவேன்? இல்ல யாரை காப்பாத்துறதுக்காக மாறனை ஜெயிலுக்கு அனுப்ப நினைக்கிறீங்க? இல்ல வீரா, மாறனுக்கு கொலகார பட்டம் வந்தாலும் சரி, உங்களுக்கு யார் மேல பாசம் அதிகமோ அவரை மட்டும் நீங்க காப்பாத்தினா போதும் இல்லையா? இல்ல வீரா, இல்ல. எப்படிமா உங்களால இப்படி இருக்க முடியுது? இல்ல வீரா, அப்படி இல்ல. மா, இது எல்லாத்தையுமே என்னால ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும். அப்படி மட்டும் நான் ப்ரூவ் பண்ணா அதுக்கப்புறம் நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேமா. வீரா, ஏன்னா எந்த ஒரு அம்மாவும் தம் மகனோட வாழ்க்கை கேள்விக்குறியாகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க செஞ்சிருக்கீங்களம்மா. அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் உங்களை அம்மானு கூப்பிட்டது உண்மை. நீங்க என்ன மகனு கூப்பிட்டது உண்மையா இருந்தா அந்த வார்த்தைக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்துச்சுன்னா உண்மையை சொல்லிடுங்க. ஐயோ கடவுளே. திரும்பவும் சொல்றேமா, இது ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது என்ன மன்னிச்சிட்டு வீரா. அந்த ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன் தான், மாற இல்ல. மாற இல்ல, மாற இல்ல, மாற இல்ல வீரா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.